ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் சிப்ஸு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பாவக்காய் பிடிக்காதுன்னு கூட இதை சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது 10-15 நாள் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பாவக்காய் சிப்ஸு செய்கிறதுக்கு வந்து பாவக்காயை வந்து ரொம்ப முத்தின பாவக்காய் இல்லாமல் கொஞ்சம் இலசாக பார்த்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுப்போம். இந்த சிப்ஸு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவக்காயோடைய கொஞ்சம் கசப்பு இருக்கிறத எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணி இந்த பாவக்காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப சுடுற தண்ணியில் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் சில் தண்ணி இதில் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து இந்த தண்ணியில் ஊறட்டும். அப்போ தான் இதில் இருக்கிற கொஞ்சம் கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறையும். ஊறட்டும். இப்போ வந்து நம்ம பாவக்காய் வந்து ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். மிதமான சூடாக இருக்கிற தண்ணியில். இப்போ வந்து இந்த பாவக்காயை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால வந்து இந்த பாவக்காயில் ரொம்ப கசப்பு இருக்கிறதுல வந்து பாதி கசப்பு குறைஞ்சிரும். அதனால் வந்து நம்ம இது செஞ்சுக்கிறோம். இது நல்லா தண்ணியை வடிகட்டிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாவக்காய்க்கு வந்து நம்ம 4 ஸ்பூன் வந்து கடல மாவு எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். ஜீரகத்தூள், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து அரை டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிப்போம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், இது வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் நம்ம எடுத்துருக்கோம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா இதில் எல்லாம் கலந்து வர மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து தண்ணி கொஞ்சம் தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஊற்றிடக்கூடாது, தெளித்து பிசைஞ்சிப்போம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. நம்ம இப்போ எல்லா பாவக்காயிலும் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து இது அப்படியே ஊறட்டும். நம்ம அப்படியே இதை மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து ஊறிட்டோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நான் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்கலாம். நம்ம பாவக்காய் போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பலாம். இப்போ நம்ம பாவக்காய் வந்து ஒன் சைடு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பாவக்காயும்.
உடனே திருப்புனா வந்து அடி பிடிச்சிக்கும், அடியில் பிடிச்சிக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 7 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டதுக்கப்புறம் நம்ம எல்லா பாவக்காயும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொரித்து கொடுக்கும்போது பசங்க சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம ஒரு 10-15 நாள் கூட வச்சிருந்து சாப்பிடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வறுக்கும்போது கருகிடும். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம பாவக்காய் வந்து வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட பாவக்காயும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.